மனசுல முதலிடம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? மனசுல முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் முதல்ல இருக்கணும். நம்ம சிந்தை, அறிவு எல்லாமே நம்ம சிந்திக்கிறோம், செயல்படுறோம். நம்மளுடைய சொந்த ஞானத்தில் செய்யாமல் கர்த்தர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று நம்ம சிந்தித்து அதுல அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அதான் மனசுல. அடுத்தது நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் மனசுல இருக்கு. நம்ம உணர்வுகள் படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது, உணர்ச்சிகள் படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அதுதான் மனசுல முதலிடம் கொடுக்கிறது. சில நேரத்தில் சில தீர்மானங்களை எடுப்போம், திட்டங்களை செய்வோம், சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாய் நம்ம எழும்புவோம். அதெல்லாம் தேவன் சொல்றபடி இருக்கணும். அதுதான் இந்த தீர்மானம் எடுப்பது கூட மனசை சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்ம எந்த தீர்மானம் எடுத்தாலும், எந்த திட்டங்களை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதா என்று நினைத்து செய்வதுதான் மனசு அளவில் நம்ம அவருக்கு முதலிடம் கொடுப்பது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தானியேல் அவர் வாழ்க்கையில எவ்வளவுப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்குள்ள போனாலும் அவர் மனசுல தேவனுக்கு முதலிடம் வைத்திருந்தார். 3 வேளை ஜெபிக்கிற நபராய் இருந்தார். கர்த்தரை தேடுகிற நபராய் இருந்தார். அவருடைய அந்த ராஜ மேன்மைகள், உயர்வுகளை அவர் பார்க்கவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் விட எதற்கு முதலிடம் கொடுத்தாரு? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். கர்த்தர் அவரோடு இருந்து அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல தாவீதும் சரி, எவ்வளவு பெரிய உயர்வான நிலைக்கு வந்தாலும் தங்க மனசுல அந்த உயர்வுக்கு முதலிடம் கொடுக்கல, மேன்மைக்கு முதலிடம் கொடுக்கல. அவர் என்ன செய்தாரு? தேவனுக்கு முதலிடம் கொடுத்திருந்தார். அப்ப மனதுல நம்ம முதலிடம் கொடுக்கணும். நம்ம மனசுல இந்த உலகம் ஆளக்கூடாது, தேவன் முதலிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா.